Hello guys, welcome to our channel. Our channel name is Mr. Giant. மறக்காம லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் சிம்பலை டிங்கின்னு ஆட்ட மறந்துடாதீங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா இந்த இன்ட்ரோக்கு பிறகு நான் சொல்கிறேன் எங்கே இருக்குன்னு. ஸ்டே tuned guys. தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஓகே கைஸ், இன்னைக்கு 1st May உங்களுக்கு என்னோட மனமார்ந்த உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் அண்ட் ஹாப்பி லேபர்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஓகே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னா ஜேபி ஜோஹர் பாரு ஒரு ஈவெண்ட்க்கு வந்திருக்கோம். என்ன ஈவெண்ட்னா உங்களுக்கு தெரியும், ஜோஹர் இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் பைக்கர்ஸ் திருவிழா 2.0 2026. ஸோ இந்த வென்யூ வந்து 3 நாள் நடக்குதுன்னு ஏற்கனவே ஒரு வீடியோ செஞ்சு போட்டிருப்பேன். 1st, 2nd and 3rd May 2026 வென்யூ வந்து எங்கே நடக்குதுன்னா சிரே பார்க் ஜோஹர் பாரு. காலையில் 9 மணிலேருந்து ராத்திரி 11 மணி வரைக்கும். இதுக்கு முன்னுக்குள்ள வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துருக்கலாம், எல்லா டீட்டெயிலும் போட்டிருப்பேன். ஸோ இங்கே நீங்கள் பாருங்கள், பூத் எல்லாம் திறந்து சிறப்பாக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த இதில் பாருங்கள், பில்லிங்ஸு கலரிங் காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ஏதோ நம்ம இந்தியர்களாக சேர்ந்து ஒரு ஒற்றுமையாக இந்த ஈவெண்ட் நடத்துகிறாங்க குரூப்பு சேர்ந்து. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம கேரளேருந்து வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, நீங்கள் அப்படி சுற்றி பார்க்கலாம். இங்கே ஃபெஸ்டிவல் பூத் இருக்குது, ஃபுட்ஸ் எல்லாம் திறந்துருக்காங்க. நிறைய தமிழ் இந்தியர்கள் ஃபுட் இருக்குது. ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவி, சிறு உதவி, இங்கே வந்து அந்த ஃபுட் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு மன நிம்மதியாக உங்கள் டைமை குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ணுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அது மட்டுமின்றி சில ப்ரோக்ராம்லாம் செய்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு சில்ட்ரன்ஸ் கலரிங் காம்படிஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் மக்களுக்கு வந்து எத்தனை மணிக்கு காலையிலே வந்து அப்படி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து முதலேருந்து இந்த திருவிழாவில் இருக்கோம். ஸோ இந்தியன் ஃபெஸ்டிவல் ஃபுட் திருவிழா ஜேபியில். ஸோ நாளைக்கு வந்து நம்மளோட பைக்கர்ஸ் திருவிழாவும் ஜாயின் பண்ணுறாங்க. இது பார்ட் ஆஃப் த ஈவெண்ட். மிஸ்டர் அரங்கன் அண்ணன் இருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஒரு இது வார்த்தையை நம்ம கேட்போம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஆரம்பித்ததுக்கு என்னத்துக்கு ஆரம்பிச்சிங்க? சிம்பிளாக கேட்குறேன், எதுக்கு ஆரம்பிச்சிங்க நம்மளை? ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஜோஹர் இந்திய புத்தாக்க மையம், ஜோஹர் இந்தியன் இன்னோவேஷன் ஹாப். இங்கே வந்து அண்ணன் கேட்டார் இந்த ப்ரோக்ராம் வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய விஷயங்கள் எதுக்காக நம்ம செய்கிறோம்னாக்கா இந்த மாதிரியான மாணவர்களுக்காக தான். ஸோ அந்த மாணவர்களை நம்ம கருத்தில் கொண்டு எஜுகேஷன் மற்றும் என்டர்பிரினர்ஷிப், ஸோ இந்த 2 விஷயங்கள் தான் வந்து நம்ம வந்து மெயின்லி இங்கே ஜோஹரில் வந்து நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து எஜுகேஷனுக்கு வந்து நம்ம நிறைய மாணவர் தன்னாளுமை முகாம், அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் ஹாலிடேயில் கேம்பிங். இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மாணவர்கள் வந்து நிறைய டிசிப்ளின் ப்ராப்ளம், தப்பான வழியில் முனுங்கா ஸ்கூலில் கேஸ் பூலி, வே படிக்கிறது, அப்புறம் குண்டர் கும்பல், பொந்தேங், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நடக்குது. தப்பான வழியில் போகிறாங்க. ஸோ இந்த மாணவர்களை கருத்தில் கொண்டு நம்ம என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது இந்த மாதிரி ஸ்கூல் ப்ரோக்ராம். அப்போ அந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும். உறுதுணையாக வந்து பொருளாதாரம் வேணும். ஆமாம். ஸோ அது வந்து எங்கேண்டாக்கா இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்
ஸோ அப்படி ஃபெஸ்டிவல் செய்யும்போது நம்மளுக்கு வந்து ஜோஹர் இந்திய புத்தாக்க மையத்தில் வந்து புதுமையான யோசனைகளுக்கு நம்ம பெரிதும் வரவேற்கிறோம். ஆமாம். அப்போ இந்த மாதிரி பைக்கர்ஸ் ஒரு நட்பு கிடைத்தது சென்ற பைக்கர்ஸ் நட்புதாரம் மூலியமா ஒரு கான்டாக்ட் கிடைச்சிது. இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 6ஆம் மாதம் ஜோஹர் இந்தியன் பீச் ஃபேர்னு செஞ்சோம். ஓகே. அப்போ வந்து இந்த பைக்கர்ஸ் குரூப் வந்து ஒரு சின்ன குரூப் வந்தாங்க. பார்த்துட்டு இவ்வளோ செய்கிறீங்களா, இவ்வளோ விஷயங்கள் மாணவர்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறீங்களான்னு சொல்லும்போது அடுத்த வருஷம் நம்ம இன்னும் பெருசாக செய்வோம், கிராண்டாக செய்வோம். ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சு தான் இன்னைக்கு வந்து ஜோஹர் இந்திய உணவு திருவிழா மற்றும் பைக்கர்ஸ் திருவிழா. அண்ணன் கிளியராக சொல்லிட்டாங்க. ஓகே, ரைட். ஸோ அண்ணனை நார்மலி ஒரு காலத்தில் வந்து நம்ம இந்தியன் பைக்கர்ஸ்னால் யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் வந்து இந்தியன் பைக்கர்ஸ்னால் கொஞ்சம் பேர் போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை. ஓகே, அதாவது ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாக்கா ஒற்றுமை. எல்லாரும் வந்து நம்ம சொல்கிறோம் ஒற்றுமையாக இருப்போம், படத்தை காமிப்போம், அப்படி இப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி அந்த வழிமுறைகள், வாட் இஸ் த சொல்யூஷன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து ஒரு அருமையான ஒரு திட்டம். அதாவது பைக்கர்ஸ். ஸோ பைக்கர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அவங்க சமுதாயத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஒன்று இணைந்து செய்யும் போது அதுதான் ஒற்றுமையாக பலமாக சக்ஸஸாக கொடுக்குது. ஒரு கை தட்டினால் ஓசை இல்லை, இரு கை தட்டினாதான் ஓசை. ஓகேண்ணே. அது மட்டுமின்றி ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பூத் எல்லாரும் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க எப்படி நம்ம பூத்து அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்களா, இல்லை எப்படி இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி இது பண்ணீங்க? ஓகே, நம்ம ஜோஹர் இந்திய புத்தாக்கம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷம் நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல். ஏன்னாக்கா இங்கே உள்ள வணிகர்களுக்கு, சிறு தொழில் செய்பவர்களுக்கு நம்ம வந்து வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அதே சமயத்தில் நிறைய பேர் ஆர்வத்தோடு இருப்பாங்க, ஆனால் வாய்ப்பு இல்லை. ஆமாண்ணே, இடம் கிடைக்காது. ஆமாம், இடம் கிடைக்காது. அப்புறம் சில இடத்துல வந்து லைசன்ஸ் பிரச்சனை, ஆமாம், அந்த பிரச்சனை இருக்குது. ஏதோ இந்த மூலிமா நீங்கள் ஒரு உதவியாக செய்கிறீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய உதவிகள் அரசாங்கத்தின் மூலியம் நம்ம எடுக்கலாம். பியூஜேபி இருக்குது ஜோஹரில், இந்த மாதிரி குஸ்காப் இருக்குது, கமத்திரியான உசாவான் கோப்ராசி. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான அரசாங்கத்துறையிலேருந்து எப்படி உதவிகள் எடுத்து அது வந்து ஒரு அசோசியேஷன் புருஷத்தன் மூலியமாக தான் நம்ம எடுக்கணும். ஆமாம், அது உண்மை தானே. ஏன்னா இந்த மாதிரி திட்டங்கள் செய்கிறப்ப தான் நம்ம மக்களுங்களுக்கு தெரியுது. சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ ரொம்ப தடுமாறுறாங்க. ஸோ நம்ம ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறப்ப ஓகே நம்ம செஞ்சோமா, நம்ம மேலே போவோமா இல்லை இறங்குமா. ஸோ முதல்ல வந்து சின்னது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் வந்து ஒரு பூத்தை போட்டு படிப்படியாக நம்ம ஏறப்ப நம்மளுக்கு அந்த ஏற்றங்கள் தெரியும். ஒரு காலத்தில் அந்த ஏற்றங்கள் வந்து நம்ம தடிக்கு கீழே விழுந்தோமா கூட நம்ம அந்த படி ஸ்டெப் தெரியும். ஸோ இது மூலிமா நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்கன்னா என்னன்னா மற்றவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுத்து உதவி இருக்கீங்க அவங்கள மேலே தூக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. ஸோ வந்தவங்களுக்கு இந்த பூத் வச்சவங்களுக்கு நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஓகே, மக்களுக்கு நம்ம என்ன சொல்லணும்னாக்கா சொன்ன மாதிரி தான் நம்ம சமுதாயம் உருமாற்றம் பெற வேண்டும் என்றால் 2 விஷயம். ஒன்று கல்வி, இன்னொரு தொழில் வாய்ப்பு. ஸோ அந்த தொழில் வாய்ப்பு, தொழில்துறை, வியாபாரத்துறையில் வந்து நம்ம பெரிதளவில் வந்து ஈடுபட வேண்டும். அதற்கு வந்து இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் இப்பொழுதுலேருந்தே படிப்படியாக பாருங்க, நம்ம மாணவர்களுக்கு நம்ம ஒரு கடை எடுத்து கொடுத்துருக்கோம். ஓ பரவாயில்லையே. அவங்களாவே எடுத்து ஒரு விளையாட்டு பொருட்களை வந்து விற்கிறாங்க. ஸோ இந்த மூலியமாக அவங்க கற்றுக்குறாங்க எப்படி கஸ்டமரை பார்க்கறது, எப்படி வந்து வந்து அவங்களுக்கு ஒரு தொழில் வந்து சிறு வயதிலே எப்படி நம்ம மேலே வரணும்னு கற்றுக் கொடுக்குறீங்க. ஓகே, குட். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்வோம். நம்மளுடைய மோட்டோ ஒன்று தான், டேக்லைன் இணைவோம் உயர்வோம், ஒற்றுமையாக பலமாக கொண்டு வருவோம். இந்த ஈவெண்ட்டை சக்ஸஸாக முடிச்சு கொடுப்போம். அடுத்த ஈவெண்ட் வந்து எப்போ செய்கிறீங்க? ஏதாவது ஒரு பிளான் இருக்கானே நம்ம எண்ட் பண்ணுறது முன்னுக்கு? ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம ஹாலிடே கேம்ப் 21 நாட்கள் கேம்ப் வந்து மாணவர்களுக்கு செய்ய இருக்கிறோம் பள்ளி விடுமுறையில். ஓகே, அது வந்து வருஷம் செய்கிற ப்ராஜெக்ட். ஓகே, அந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக செய்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ஈவெண்ட்கள். இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து இன்னும் பிரம்மாண்டமாக நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் என்ன மாதிரி புதுமையான விஷயங்கள், மேபி இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் கூட நம்ம செய்ய வாய்ப்பு இருக்குது. சிறப்புண்ணே. ஏன்னா என்னால் முடிஞ்சது ஒரு சிறு வீடியோ தான் எடுக்க முடியுது. ஏதாச்சும் உதவி வேணும்னா எனக்கு புனலம் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சு நான் கண்டிப்பாக உதவி செய்கிறேன். ஏன்னா ரொம்ப நன்றிண்ணே, நல்ல விஷயம் செஞ்சுருக்கீங்க நம்ம தமிழ் மக்களுக்கு. வாழ்த்துக்கள். இந்த மாதிரி மனசு யாருக்கும் வராது. அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு நம்ம வாங்க அடுத்தவங்களை பார்ப்போம். ரொம்ப நன்றிண்ணே. இந்த விழா வந்து சக்ஸஸ் ஆகணும்னு அப்பன் முருகனையும் இறைவன் சிவனையும் வேண்டிக்கிட்டு இந்த விழாவை சிறப்பாக பண்ணி கொடுங்க. ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம். ஓகே, அண்ணன் தினகரன் இருக்கார் நம்ம கூட. ஸோ அண்ணன்ட்டு ஒரு சிறு வார்த்தைகள் கேட்போம் இந்த ப்ரோக்ராம் பற்றி. ஸோ அண்ணன் ப்ளீஸ்.
ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே ஜோஹோரில் இன்னைக்கு இந்த வேலையில் நம்ம வந்து லைஃபாக வந்துட்டு இந்த வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஜோஹோ இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்போ இங்கே இந்த நேரத்தில் மிக விமரிசையாக நடந்துக்கிட்டு இருக்கு. சுற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நமது சமுதாயம், நமது மக்கள், சிறு தொழிலாளர்கள், ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நல்ல நல்ல தரமான உணவுகளை கொடுக்குறவங்க எல்லாருமே இங்கே நின்று இன்றைக்கி வந்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் அனைவரும் வந்துட்டு திரளாக வந்து இந்த குடும்ப விழா போல் நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தில் கலந்துக்கணும்னு முதல்ல ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓகேங்களா? அதை தாண்டி இரண்டாவது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஜோஹோ இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி 3 நாட்கள் நிறைய அஜெண்டா ப்ரோக்ராமோட ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா வந்துட்டு முன்னுக்கு ஸ்டேஜ் போட்டு நம்மளுடைய தமிழ் பள்ளி குழந்தைகளுக்கு, தமிழ் குழந்தைகளுக்கு, நம் சமுதாயத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு நிறைய கலரிங் கான்டெஸ்ட், செஸ் ஆக்டிவிட்டீஸ், திருக்குறள் மனன போட்டி அப்படின்னு சொல்லி இன்னும் பல விஷயங்களை வந்துட்டு ஜோஹோ இந்தியன் இன்னோவேஷன் ஹப் அவங்க வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு இதில் வந்துட்டு சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் வந்து கண்டு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதோட மறக்காமல் முக்கியமாக நாளைக்கு 2ஆம் தேதி சாயந்தரம் மணி 7லேருந்து இரவு மணி 11 வரைக்கும் நம்ம பைக்கர்ஸ் ஹோல் மலேசியாவில் இருந்து தமிழ் பைக்கர்ஸ், இந்தியன் பைக்கர்ஸ் எல்லாரும் திரளாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இந்த பைக்கர்ஸ் திருவிழாவை ஜோஹோ இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவலோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு இது ஒரு வித்தியாசமான முயற்சி, மிகவும் சிறப்பான ஒரு முயற்சி. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் இந்த 3 நாட்களுக்கு எங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது. நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லை, ப்ரோக்ராம் வந்து ராத்திரி வரைக்கும் 11 மணி வரைக்கும் ஓடுது. ஸோ இரவு மணி 7 மணிலேருந்து 11 மணிக்கு உள்ளூர் கலைஞர் இசை நிகழ்ச்சிலாம் ஓடுது. ஸோ இங்கே நிறையா வியாபாரிகள் வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த இன்னிசையான ப்ரோக்ராமு, இன்னிசையான மியூசிக்கில் கலந்துக்கணுன்னு அனைவரையும் திரளாக நம்ம வரவேற்கிறோம். ஸோ நம்ம தமிழங்க நம்ம உதவி செய்யாமல் வேறு யார் உதவி செய்யுது? ஸோ ஒற்றுமையாக இருந்து நம்ம கை கோர்த்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம உதவிவோம். வாங்க, சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸோ நம்ம வந்து இன்னும் இந்த இடத்துல தான் அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஒரு அண்ணனை பார்த்தோம். அவங்க பேர் மிஸ்டர் தமிழ். ஸோ அவங்க இங்கே பூத்து திறந்துருக்காங்க. ஸோ அவங்க பூத்தில் என்ன நம்மளுக்கு வந்து சொல்கிறாங்க நம்ம கேட்போம். ஓரிரு வார்த்தை ஃப்ரம் மிஸ்டர் தமிழ். ஓகே, சொல்லுங்கண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ். ஓகே, இந்த பூத்தில் வந்து பேசிக்காக நம்ம என்ன வந்து சொல்கிறோன்னா, நிறைய பேர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கீங்க, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு சீக்கு உங்களுக்கே தெரியாமல் இருக்கும். அந்த வேறு விதத்தில்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம இந்த பூத்தில் என்ன பண்ணுறோன்னா, உங்களுக்கு என்ன சீக்கு இருக்குது அதை ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து ஆஃபர்ஸும் நம்ம கொடுக்குறோம், ஃப்ரீயாக செக் பண்ணி தரத்துக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் ஃபோலோஅப்லேருந்து A to Z நம்ம நிறைய சலுகை உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அவ்வளோ சார்ஜஸ் எதுவுமே பண்ணல. ஃப்ரீ ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கு வந்து 10 வெள்ளி தான். ஓகே, குட். அதான் இப்போ ஸ்லீப்டிஸ் இருக்கும், வீட்டு வேலை, மூட்டு வேலி இருக்கும், எல்லாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு வரீங்க. அப்பா அம்மாலாம் வந்து கஷ்டப்பட்டு தான். அப்பா அம்மாங்களாம் போனா இவங்களுக்கு நம்மளுக்கு எனக்கு இருக்கு. இன்னொரு விதம் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, ஓகே இந்த வரைக்கும் நீங்க சொல்றீங்கன்னா விலை கூட வரும்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆமா. ஆனா வந்து என்ன ஒரு மேட்டர்னா, எல்லாமே இப்ப உள்ள நாலேஜுக்கு எல்லாம் இன்சூரன்ஸ், மெடிக்கல் கார்டு வச்சிருக்காங்க. அப்ப மெடிக்கல் கார்டு வச்சிருக்குன்றனால அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் போய் கிளைம் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல பிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஹாஸ்பிட்டல் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா சும்மா பந்து அமுத்துறதுக்கும், கால் தூக்குறது, கை தூக்குறதுக்கும் இருக்கும். அந்த இடத்துல நம்ம டாக்டர் சூரா வாங்கி இந்த பிசியோ இது வந்து நிறைய எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனி பேனல். ஓகே, நம்ம இங்க வந்து நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், நம்ம காசு கட்ட வேணும். கிளைம் பண்ணுது. இதை வந்து யார் யார் மெடிக்கல் கார்டு வச்சிருக்காங்களோ அந்த மெடிக்கல் கார்டு நம்ம வந்து இங்க யூஸ் பண்ணலாம்ன்றீங்க. அப்ப அவங்க வந்தாங்கன்னா இப்ப அவங்க ஒரு நல்ல இதுதான். ஸோ நம்ம மெடிக்கல் கார்டு வந்து நம்ம வந்து மெடிக்கலுக்கு தான் இந்த கார்டு நம்ம வாங்குறோம். ஸோ why don't you நம்ம இந்த நீங்க வாங்க, ஐடென்டிஃபை பண்ணுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை. உங்களுக்கு மெடிக்கல் கார்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எப்படி கிளைம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, உங்களோட இடம் எங்க இருக்கு அதை முதல்ல சொல்லி. ஓகே, நம்மளோட இடம் வந்து பெருமசியால இருக்கு. அங்க மட்டும் தான் இருக்கு. ஆமா, நம்மளோட இடம் வந்து அங்க இருக்கு. பெருமசியா எந்த இடம்? ஜோஹோ வரு பெருமசியால இருக்கு ஒரு பிரான்ச். நம்மளோட ஆபீஸ் வந்து சுத்தரிலையும் இருக்கு, தாமான் மொழியிலயும் இருக்கு. எல்லாம் ஜோஹோர்ல தான் இருக்கு. எல்லாம் ஜோஹோர் பேஸ்ல தான் இருக்கு. இப்போ
கேல் சைட்லன்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இப்போதைக்கு வந்து ஃபிசியோ வந்து அந்த சைட்டு இல்லை. ஆனால் வந்து ஓவர்சீல இருந்து மித்த இடத்துல இருந்து வராங்க. ஓகே குட். நம்ம என்ன அழகா இது பண்ணுவோம்னா, இப்போ உள்ள காலத்தில் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஃபிசியோ இருந்துச்சுன்னா வரிசையாக போக முடியாது, இருக்கிற வேலை வாய்ப்புல. அப்போ டைம் பேஸ் தான். அப்போ இங்கே நம்ம இது பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நம்ம கேப் விட்டு நம்ம எப்போ முடியுமோ வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். கேப் போட்டு அடிக்கணும்ன்றீங்க. ரைட். ஓகே அவ்வளோதான். ஸோ இது ஒரு நல்ல கருத்து. யார் யார் வந்து சில பேர் வேலை செய்கிறாங்க, டைம் கிடைக்காது. ஸோ உங்கள் ஸ்வீட் டைம் அவங்கள்ட்ட நீங்கள் டைம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு, பட் ஒன்லி ஒன் திங், கேரளா இல்லையா அப்படியே சொன்னோம், பட் ஜேபியில் தான் இருக்குது. ஸோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் போடுறேன், இந்த வீடியோ கீழே வரும். ஸோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழர்கள். ஸோ தேங்க்ஸ். வாங்க அடுத்த கடைக்கு, அடுத்த பூத்துக்கு போவோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து அந்த கலரிங் காம்படிஷனில் வந்து வின் பண்ண பிள்ளைங்களுக்கு வந்து சான்றிதழ் வாழ்கிறாங்க, நற்சான்றிதழ். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படியே சுற்றி. இது முடிஞ்சு காமூட் இருக்கு, உங்க பிள்ளைங்க கலந்து போகலாம். நிறைய பொது கேள்விகள் இருக்கு, நிறைய காமூட்ல வந்து நிறைய இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்கும். நீங்கள் சுற்றி பார்க்க மக்களுக்கு இருக்காங்க. அது ஒன் நம்மளே வேற கொஞ்சம் கலந்து போகலாம். அடுத்த ஒரு கடைக்கு பார்த்துருக்கோம். டிஃப்ரெண்டாக இருக்குது சாப்பாடு. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி உருண்டையாக இருக்குது, உள்ளுக்கு ஐஸ்கிரீம் இருக்க மாதிரி இருக்குது, அங்கே பிக்காச்சி இருக்குது. ஸோ வாங்க அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணன் பூத்து திறந்துருக்காரு. என்னென்ன சாப்பாடு இது? இது வந்து நான் ஐஸ்கிரீமு, ரொட்டி கோரிங்கோட ஐஸ்கிரீமு. ஸோ மேமா பொறிச்சு அந்த ஐஸ்கிரீம் தருவேன், சுட சுட. உள்ளுக்கு வெளியே சூடாக இருக்கும், உள்ளுக்கு வந்து சில்லுன்னு இருக்கும். கெரா வந்து நம்ம இப்போ உள்ள காலத்துக்கு மனசில் வந்து வெளியே வந்து ஜில்லுன்னு இருக்கும், ஆனால் மனசில் வந்து கபகபன்னு இருக்குல்ல, அதே மாதிரி அண்ணன் இது வெளியே வந்து சூடா உள்ளுக்கு சில்லுனா ஒரு செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுவோம். அடுத்தடுத்து நீங்கள் வந்து எப்போ திறப்பீங்க? இது கடை வச்சுருக்கீங்க. அது இங்கே இருக்குன்னு வந்தாங்கன்னா, இன்னைக்கு வந்தாங்கன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது நேம் கார்டு இருக்கு. ஓகே, இது மாதிரி ஈவனோட ஆர்டர் எடுக்கிறேன். ஓகே ஓகே. இப்போ ஈவனுக்கு வேணும்னா அந்த பூத்து போடணும்னா, அந்த மேரிட்டு வெயிட்டிங் அந்த மாதிரினா கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். யாரும் வீட்டில் ஈவெண்ட் செய்றீங்களோ, ஆனால் ஜேபி பேஸ் மட்டுமா இல்லை எல்லா ஜேபி பேஸ் மட்டும்? ஓகே, அண்ணன் ஜேபி பேஸில் மட்டும் தான் செய்கிறாங்க. ஸோ யார் யார் வந்து அண்ணனை கூப்பிட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு கூப்பிடணுமோ அவரோட கான்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். இந்த நேம் கார்டும் நான் பக்கத்துலேயே போடுறேன் அண்ணன் இதில், நீங்கள் பாருங்கள். ஸோ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், தேங்க்ஸ். இன்னொரு ஃபுட் பூத்தில் நம்ம இருக்கோம். ஓகே, அண்ணன் மோகன் அவரோட என்ன இதுன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவரோட சாப்பாடு. ஸோ அவர்கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அண்ணா என்ன சாப்பாடு நான் செய்றீங்க? ஓகே, முதல்ல நான் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். ப்ளீஸ். என் பேர் மோகன். நான் பந்திங் ஸ்லாங்கூர்லேருந்து வந்திருக்கிறேன். எங்கே பந்திங்க? நம்ம வீட்டு கிட்டதா? ஓகே சொல்லுங்கள். நம்ம வீட்டு கிட்ட. ஓகே ஓகே, நம்ம பந்திங்கில் வந்து ரொம்ப நாளாக வந்து இடியாப்பம் போட்டுக்கிட்டு இருக்கோம். கிட்ட ஒரு 16 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, வந்து ஷாப் இருக்கு. அப்போ இடியாப்பம் வந்து புதுசாக செய்யலாம். அப்போ அதாவது வந்து ஒரு புது விதமாக கொண்டு வரலான்னு இடியாப்பம் நார்மலாக வந்து தேங்காய் பூ, சீனி, சாம்பார், கோழிக்கறி இதே சாப்பிட்டு இப்போ நம்ம கிறிஸ்பி இடியாப்பம், ஐஸ்கிரீம் இடியாப்பம், டபுள் சீஸ் பீஸா, சீஸ் இடியாப்பம் புதுசா கேள்விப்படுறேன்னு எனக்கு வேலை வச்சு ஊறுது. ஓகே, அப்புறம் ஸோ அதனால வித்தியாசமா நம்ம செய்யலாம். ஏன்னா இப்போ எல்லாம் புது ட்ரெண்டை நோக்கி தான் போறாங்க. ஆமா, அதனால நம்மளோட வியாபாரத்தை புது ட்ரெண்டாக போனால் தான் கொஞ்சம் விரிவா போகுன்றீங்க. ஓகே, அதனால அதான் புதுசாக தொடங்கி இப்போ நம்ம மோட்டர் பைக் இருக்கிறதுனால அப்போ இங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம்னாங்க. உங்க குரூப் பேர் என்னண்ணே? ஆரி பிரதர்ஸ். ஆரி பிரதர்ஸா? நான் மச்சான் ரைடர்ஸ் வந்து வரேண்ணே. ஓகே ஓகே. ஆனால் என்னோட சொந்த சேனல் பேர் வந்து மிஸ்டர் ஜாயின் ரைடர். ஓகே. ஸோ நானும் குரூப்பில் இருக்கேன், சொந்தமாகவும் இது பண்ணுறேன். அதான் நம்ம சேனலு. அதனால தான் ஏதோ நம்மளால சின்ன ஒரு உதவி. ஓகே ஓகே, உங்கள் ப்ரோமோ பண்ணுறேன். ஓகேண்ணே, நீங்கள் கடை வந்து யாராச்சும் இப்போ வந்து ஒரு வீட்டில் ஈவெண்ட்ஸ் எடுத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வருவீங்களா? கண்டிப்பாக. ஸோ அண்ணனே சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக வருவாங்க. டேபிள் வேணும்னாலும் நம்மகிட்ட வந்து தொடர்பு கொள்ளலாம், புலனம் பண்ணலாம். நம்பர் வந்து நான் கொடுக்குறேன் கீழே, நீங்கள் பார்க்கலாம். நான் கீழே நான் கொடுப்பேன் அண்ணனோட புலன நம்பர். ஸோ அண்ணனுக்கு புலனம் பண்ணி அண்ணன்ட்ட நீங்கள் டைரெக்டாக பேசலாம். அதோட நேம் கார்டு வந்து இங்கே இருக்குது. நான் அது பக்கத்துலேயே நான் போடுறேன், கீழே போடுறேன், நீங்கள் பாருங்கள். அவரோட நம்பரும் நான் கீழே போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழர்களுக்கு நம்ம உதவி செய்வோம். அண்ணன் வந்து பந்திங்கில் இருக்காங்க. அண்ணன் நீங்கள் வந்து இப்போ பந்திங் ஏரியா மட்டுமா, கிளைங் மட்டாரம் மட்டுமா? ஏன்னா நீங்கள் ஜோஹர் வரைக்கும் வந்திருக்கீங்க, நான் எதிர்பார்க்கல. இப்போ யாராச்சும் வெளியே கூப்பிட்டா நீங்கள் மற்ற ஸ்டேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கா, இல்லை ஜஸ்ட்? கண்டிப்பாக ஒரு பாட்டு ஓடுனுச்சுல்ல, பேராக ஜஹூர் வர, ஜஹூர்லேருந்து பினாங் வர, அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும், செம்மனஞ்சோங் மலேசியா
சிறப்பு. அப்பனா அண்ணன் நீங்க வந்து எங்க வேணா கூப்பிடலாம். நம்ம தமிழ் அண்ணனுக்கு நம்ம ஆதரவு கொடுக்காம வேறு ஆதரவு கொடுக்குது. கண்டிப்பா. ஸோ சிறப்பா விதவிதமான இதை தயாரிச்சிருக்காரு அண்ணன். அண்ணனுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்போம். ஓகே, அண்ணனுக்கு வந்து டெஸ்டிங் கொடுத்துருக்காங்க, ட்ரை பண்ணுவோம். அப்படியே ஃபுல்லாக சாப்பிட்ருங்க. செம்மையா இருக்குண்ணே. அதோட இது டேஸ்ட் எப்படி இருக்குது சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க, அந்த வாயில் எச்சு ஊறுதுன்னு சொன்னல, அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த குனாஃபா, அந்த சாக்லேட்டு, அந்த மேலே என்னது சீஸ் வச்சு போட்டுருக்கீங்க. இடியாப்பம், அந்த இடியாப்பம் மொறு மொறு இருக்குது. உங்களுக்கு அந்த டேஸ்ட் இனிப்பு புளிப்பு எல்லாமே கலந்து ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நம்ம முடிச்சுக்கோமே. நல்லா இருக்குண்ணா, சிறப்பாக இருக்குது. ஓகே, நம்ம வீட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் செய்கிறப்ப டிசர்ட் எழுப்பாக நம்ம இது கொடுக்கலாம். சம்திங் டிஃப்ரெண்ட் சொல்லுவாங்களே, பாக்ஸு வெளியிருந்து யோசிங்கன்னு, திங்க் அவுட் ஆஃப் பாக்ஸுன்னு. அண்ணன் சிறப்பாக யோசிச்சிருக்காரு, சிறப்பாக இருக்குது. ஓகே காய்ஸ், ரொம்ப நன்றி. உங்களின் தேவை எங்களின் சேவை. சிறப்பான முடிவு, நன்றி. இப்போ நம்ம இன்னொரு கடையில் இருக்கோம். மிஸ்ஸஸ் லோகேஷ், மிஸ்ஸஸ் தர்ஷினி. ஸோ 2 பேருமே இருக்காங்க. இட்ஸ் அ ஜாயின் வெச்ச பார்ட்னர். ஸோ என்ன சிறப்புனா இந்த கடையில் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், கிறிஸ்பி விங் சிக்கன் போட்டிருக்கு. ஸோ அவங்களோட கடை பேர் என்னன்னா கேவிங்ஸ் கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ். ஓகே, நார்மலி வந்து இந்த மாதிரி விங்ஸ் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்தா நம்ம யார் வம்புக்கும் போறதில்ல, யார் தும்புக்கும் போறதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி. நார்மலி வந்து இந்த மாதிரி வந்து கிறிஸ்பி சிக்கன் விங்ஸ் வந்து மிலி நம்ம நட்புதாரர் மிலி ரெஸ்டாரண்ட் தான் நம்ம பார்க்கலாம், கடையில் பார்க்கலாம். நம்ம இந்தியர்களும் இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க சிஸ்டர் லோகேஷ் ஒரு 2 வார்த்தை நம்ம கேட்போம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம்ண்ணே. வணக்கம், ரொம்ப நன்றி எங்களோட பூத்துக்கு வந்து எங்களை இன்டர்வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கேவிங்ஸ்னு ஒரு பூத் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து சிக்கன் விங்ஸ் தான் ஃபேமஸ். பட் நம்மகிட்ட நிறையா இருக்குது. சிக்கன் பப்ஸான் இருக்குது, சிக்கன் லாலிபாப் இருக்குது, சிக்கன் டெண்டர், மஷ்ரூம், சாசேஜ் அண்ட் சீஸி தோஃபு இருக்குது. ஸோ இதில் எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வச்சுருக்கோம். ஹனி, கார்லிக், சவர், ஹாட் அண்ட் சவர், பிபிக்யூ. ஸோ உரப்பு வேணாதவங்களுக்கு கூட நமக்கு டிஃப்ரெண்டாக ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா பெரியவங்கலேருந்து சின்னவங்க வந்து சாப்பிடலாம். உரப்பு இல்லாமல் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது தண்ணி ரொம்ப நல்லா இருக்கு. தண்ணி பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் ட்ரிங்க்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஸோ நீங்கள் வந்து நம்மளோட சிக்கனோட ஃப்ளேவர்ஸ்ல எல்லாம் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோம்போ ப்ரைஸில் இந்த தண்ணிஸ்லாம் கிடைக்கும். ஸோ 4 ஃப்ளேவர்ஸில் இருக்கு. தண்ணியுமே செம்மையாக தான் இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து எல்மண்ட்ஸ் இருக்கு. எல்மண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சாக்லேட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது, பிஸ்தாச்சோ ஃப்ளேவர்ஸில் இருக்குது. ஸோ ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஒரு ஃபெரரோ ரோஸ்ட் சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ப்ரீமியமாக இருக்கும். யார் சாக்லேட் ஃப்ளேவரோ ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டான நம்ம பிஸ்தாச்சோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஓகே, இன்னும் சிஸ்டர், இப்போ நீங்க வந்து இந்த கடை வந்து நீங்க பேஸ் எங்க இருந்து வரீங்க? ஜோஹர்ல இல்ல நீங்க எந்த மாநிலம்? நம்ம பேஸ் வந்து ஜோஹர்ல இருந்து தான் வரோனே. நம்ம வந்து ஆன்லைன் தான். ஸோ இந்த மாதிரி நம்ம பூத் அண்ட் தென் ஆன்லைன்ஸ் நம்ம வந்து இந்த மதர்ஸ் டே, டீச்சர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, ஸ்பெஷல் ஒகேஷனுக்குலாம் நம்ம ஆர்டர்ஸ் எடுப்போம். ஓகே, ஸோ பார்த்துங்க மக்களே, அவங்க ஆன்லைனில் சேவ் பண்ணாங்க. அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கீழே பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா புலனம் மூலிமா அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்ச நம்ம இந்தியருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆனால் புதுசாக இருக்குது. அவங்களோட பார்ட்னர் பாருங்கள், பின்னால் சமைச்சிட்ருக்காங்க பாருங்கள், ஃப்ரெஷ் சிக்கன் சமைச்சிட்ருக்காங்க. ஸோ மக்கள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ ஏதோ நம்ம முடிஞ்ச உதவி. ஓகே சிஸ்டர், அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் வீட்டில் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் செய்ய போகிறாங்க, ஒரு ஈவெண்ட் செய்ய போகிறாங்கன்னா நீங்கள் போய் போவீங்களா இல்லை எப்படி? ஆர்டர்ஸ் எடுப்பீங்களா? ஆர்டர்ஸ் பூத்து ஆர்டர்ஸ். ஏன்னா வீட்டில் வந்து ஒரு ஈவெண்ட் செய்கிறாங்க நார்மலி. ஓகே, பூத்து. ஓகே, ஸோ அவங்க வீட்டில் வந்து நம்ம ஈவெண்ட் செய்கிறோமா? ஆனால் வந்து பேஸ் வந்து ஜேபியில் மட்டும்தான் க்ராஸ் பண்ணலாம். ஓகே, சூன் வந்து க்ராஸ் ஸ்டேட் போவாங்க. ஆனால் இப்போதைக்கு வந்து இவங்க ஆரம்பிச்சிருக்கிறது ஜேபியில். ஆனால் ஒன்று சொன்னாங்க, இந்த வியாபாரம் அவங்க எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா கோவிட் டைமில் தான் வந்துச்சு. இந்த கோவிட் இருக்க அந்த பயப்புல பண்ண சேட்டனால நிறையா மக்களுங்க வந்து பாதிச்சிருக்காங்க. ஆனால் அவங்க மனம் தளராமல் ஒரு முயற்சி எடுத்து வந்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிக்க நன்றி சிஸ்டர். சிஸ்டருக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால்.
ஸோ அவங்க கான்டாக்ட் டீட்டெயில் நான் கீழே கொடுக்குறேன். சிஸ்டர் வேறு ஏதாச்சும் சொல்லணுமா? அவ்வளோதானே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்தியன்ஸ் வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணிட்டு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்கள் ஆதரவுனால தான் நாங்கள் இன்னும் மீண்டும் மீண்டும் பெருகும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம வந்து இன்னொரு கடையில் இருக்கோம், பூத்தில். நன்றி, வணக்கம். வணக்கம். நீங்கள் என்ன ஜாமான் வச்சுருக்கீங்க? அதுக்கு முன்னுக்கு உங்கள் பேர்? என் பேர் பரமேஸ்வரி. உங்கள் பேர் சிஸ்டர்? நவமணி. நவமணி. அவங்க பூத்து என்னென்ன விற்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸோ என்னென்ன விற்கிறீங்க? ஓகே, 2 பேரும் ஷேர் பண்ணி தான் செய்கிறோம். பார்ட்னர்ஸ். அவங்களோட திங்ஸ் எடுத்திங்கன்னா வேறு, என்னோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா துணி. ஸோ சாரீஸ், ப்ளவுஸ் ஆன் த ஸ்பாட்டில் தைச்சு தருவோம். காலையில் தான் தைச்சு கொடுத்தோம் பாருங்க. காலையில் தான் தைச்சோம். ஆன் த ஸ்பாட்டில் போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ உடனே நம்ம தைச்சு தர்றது. துணிங்கெலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அறிவு. இது வந்து ரொம்ப ஈஸியான, எங்கேயுமே கிடைக்காது. கிடைக்கும், பட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஓகே, உடனே தைச்சியும் கொடுப்போம் நம்ம வந்து. ஓகே, நம்மளோட எடுத்துக்கிட்டா பாவாடை சட்டை, சாரி, பிளவுஸ், நம்மளோட இந்திய கல்ச்சரல் ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே கிடைக்குன்றீங்க. ஆமாம், எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்க்கலாங்க, ஜிமிக்கி, தோடு எல்லாமே கிடக்குது. இதெல்லாம் 10 வெள்ளிக்கு தான் போட்டுருக்கோம். பரவாயில்லையே, ரொம்ப சீப்பாக தான் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன ஜாமான் வைக்கிறீங்க? இப்போ குழந்தை பிறந்தாக்க அதுக்குள்ளது இந்த புதுசாக டெலிவரி. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஆயின்மெண்ட்ஸை, அப்புறம் அந்த அவங்களுக்குள்ள பாதுகாப்புல ப்ராடக்ட்லாம் வைக்கிறாங்க. இது வந்து நம்மளோட சொந்தமாக தயாரிக்கிற ஆயில்மெண்ட். கோகோனட். ஓகே, கோகோனட் ஆயில்மெண்ட். ஓகே. ஸோ இது நீங்கள் எப்படி சிஸ்டர், நீங்கள் வந்து ஒன்லி இந்த மாதிரி பூத்தில் தான் செல் பண்ணுறீங்களா இல்லை ஆன்லைனில்? ஆன்லைனில் செல் பண்ணுவோம், டிக்டாக்ல செல் பண்ணுறோம். உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். கண்டிப்பாக. அப்போ நான் கான்டாக்ட் டீட்டெயில் நான் போடுறேன். ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் அவங்ககிட்ட கால் பண்ணி புலன மூலயமா பாண்டான்ட்டு புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து யோகா மாஸ்டர் ஆகுது. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஒரு சின்ன வீடியோ. ஓகே, கடையில் இன்டர்வியூ பண்ண சில பேர்த்த. ஸோ மெயின் ஆர்கனைசரையும் இன்னொரு அண்ணனையும் இன்டர்வியூ பண்ணியிருப்பேன். ஸோ அவங்களாம் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க. இந்திய சமுதாயத்துக்கு உதவி செய்கிறாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச சிறு உதவி நம்ம இந்த வீடியோ செய்கிறது மூலயமா மற்றவங்களுக்கு பரவும். ஸோ இதனால் இதோட இந்த பார்ட் 1 வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பேர் மிஸ்டர் ஜெயன் டேடா. மறக்காமல் லைக் பண்ண மறந்துடுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடுங்க, ஷேர் பண்ண மறந்துடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் சிம்பிளை டிங்குன்னு ஆட்ட மறந்துடுங்க. ஸ்டே டியூன் ஃபார் பார்ட் 2 guys. Okay, bye.